வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனலில் வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு அப்டேட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, பொதுமக்களுக்கு வந்து கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இனிய கூட்டுறவு பொங்கல் நல்வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஒரு 3 திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு பொங்கல் தொகுப்பு வந்து 199க்கும், கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு 499 ரூபாய்க்கும், பெரும் பொங்கல் தொகுப்பு வந்து 999 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ சேவை சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், அப்புறம் சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக எங்கே சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து செய்தி குரூப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரிய கருப்பன் அவர்கள் இன்று 18/2/2000 இன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான பொருள் எளிமையாக வந்து சேரணும் அப்படின்னு நோக்கத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பொங்கல் என்ற இதில் வந்து இந்த விற்பனை பண்ணுறாங்க. 3 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அறிவித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்கிறாங்க. இதில் வந்து இனிப்பு பொங்கல் தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 கிராம் வந்து பகுவெல்லம், பச்சரிசி வந்து 1/2 கிலோ கொடுப்பாங்க, வெல்லம் 1/2 கிலோ கொடுப்பாங்க, ஏலக்காய் வந்து 5 கிராம், முந்திரி வந்து 50 கிராம், ஆவி நெய் வந்து 50 கிராம், பாசிப்பருப்பு வந்து 100 கிராம், திராட்சை வந்து 50 கிராம். இது மொத்தம் 7 பொருள் சேர்த்து 199 ரூபாய்க்கு. இப்போ நம்ம இது தனித்தனியாக வாங்கினீங்களா, இது ஆக்சுவலி வந்து 199 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா, அரசு தரப்பில் பொறுத்த வரைக்கும் ஒர்த்தான பொருள் கொடுக்குறது தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக தான் இருக்குது. என்னன்னா இதெல்லாம் இது 1/2 கிலோ, இது 1/2 கிலோ உங்களுக்கு போட்டாலையும் 1/2 கிலோக்கு 1/2 கிலோக்கு 30, இதுக்கு ஒரு 30 60, ஏலக்காய் ஒரு 10, 60 130, இது ஒரு 50 கிராம் 120 130 150 50 160, நெய் ஒரு எல்லாம் கண்டிப்பாக போட்டிங்கன்னா ஒரு 250 ரூபா பொருள் வரைக்கும் மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 210 250லேருந்து 230 ரூபா வரைக்கும் ஒர்த்து இருக்கும். அந்த வந்து சிறப்பான பொருள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அது வந்து இனிப்பு பொங்கல் தொகுப்பில் வந்து 199 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். சிறப்பு பொங்கலில் வந்து இப்போ மஞ்சள் வந்து 50 கிராம், சர்க்கரை, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஐட்டம் கிட்டத்தட்ட வந்து 19 ஐட்டம் கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்து 500 ரூபா கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் ஆவரேஜாக கால்குலேஷன் போட்டது வந்து ஒரு 550லேருந்து 600 ரூபாய் வரைக்கும் பொருள் ஒர்த்தாக இருக்கும். அந்த பொருளுக்கான ஒர்த்து வந்து நம்மளுக்கு வந்து 500 ரூபாயில வந்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயந்தான். அதே மாதிரி பெரும் பொங்கலுக்கு வந்து தொகுப்பில் வந்து 999, கிட்டத்தட்ட 34 ஐட்டம். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1200லேருந்து 1300 ரூபா வரைக்கும் ஒர்த்தாக இருக்கும். இது வந்து ஒரு இதுக்கு வந்து ஒன்று தான் கொடுப்பாங்களான்றது ஒரு இதாக இருக்குது. ஒரு கார்டுக்கு வந்து ஒன்று கொடுப்பாங்களா இல்லை டைரெக்டாக கொடுப்பாங்களான்றதை வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இது எல்லாமே ஸ்பெஷலாக வந்து இதுக்கு வந்து வெல்லம் வந்து 1/2 கிலோ கொடுக்குறது தான் வந்து இந்த தொகுப்புக்கு மட்டும் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இது வந்து ஸ்பெஷலாக கொடுக்குறது இது ஸ்பெஷலாக வந்து 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை விலையெல்லாம் வழங்கப்படும். இது ஸ்பெஷல் வந்து 99 ரூபாய்க்கு 999 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1/2 கிலோ வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஸ்பெஷலாக வழங்கப்படும். இது வந்து பொங்கலுக்கான தொகுப்பு. அதுக்கான இந்த தொகுப்பு அனைத்து வெளி சந்தையிலும் கிடைப்பதை விட குறைவான விலைக்கே விற்பனை செய்யப்படுகிறது. எனவே கூட்டுறவுத்துறையின் மூலம் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலைகள், பிரதம கூட்டுறவு பண்டகசாலைகள், கூட்டுறவு விற்பனை சங்கம், சுயேட்சை பிரிவுகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் போன்ற அனைத்து விற்பனை அலகுகள் மூலம் பொங்கல் தொகுப்பு விற்பனையில் வங்கி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பாக பொங்கல் பண்டிகை கொண்டாட மகிழ வேண்டிக்கொள்கிறேன் என மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரிய கருப்பன் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் கூட்டுறவு இது வந்து இது நடந்திருக்குது. இதில் கூட வந்து யாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பொங்கல் தொகுப்பு கண்டிப்பாக வந்து 999க்கான தொகுப்பு. இதில் வந்து என்னோட ஃபோட்டோ எல்லாமே சாம்பிள் போட்டு கொடுத்து இது வந்து லான்ச் பண்ணாங்க இன்னைக்கு. கண்டிப்பாக அது வந்து பொருள்கள் வந்து ஒர்த்தாக இருக்குது, தரமாக இருக்குச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும். ஆனால் பட் வந்து வாங்கி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொருளோட ஒரு 100 ரூபாய் 150 ரூபா நம்மளுக்கு வந்து லாபமாக தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கருத்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து பொங்கல் தொகுப்பு வந்து ஆல்ரெடி வந்து ரேஷன் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ப்ளஸ் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் பணம் இல்லைன்னா 2000 ரூபாய் பணம் அந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து அது மாதிரி எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா
ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 15லேருந்து 16 17க்குள்ளே முடிச்சிருவாங்க. ஆனால் பட் வந்து இன்னைக்கு 18ஆம் தேதி வந்து கூட்டுறவு பொங்கல் பற்றி செய்தி வெளியே இருக்கிறனால இது வந்து தள்ளி போகுமா, இல்லைன்னா வந்து பிற்காலத்தில் எதனா வரக்கூடிய நாட்கள் எதனா அதுக்கான முயற்சி எடுப்பாங்களா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.